கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேளையில் கர்த்தரை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 2020ஆம் வருஷத்தில் உபவாச நாட்களில் நாம் தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நீங்கள் வீடுகளில் யாராவது சும்மா இருப்பீர்கள் என்றால் எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் கூட கண்களை மூடி நாம் ஜெபத்தோடு கூட நம்முடைய ஜெபத்தை தொடங்கலாம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காரர்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா நீர் எங்களை நடத்தின வழிகளுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட ஒரு முறை கூட நம்முடைய சமூகத்தில் கூடி ஜெபிக்க நீ தந்த எல்லா கிருபைகளுக்காயோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஜெபத்தை நடத்தும் பாதுகாரும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் ஒரு பாட்டோடு கூட என்னுடைய ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் நன்றியால் அவர் தேவனை நாம் துதித்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவரை கர்த்தருடைய நாமத்தை துதிக்க அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரப்படுவதற்காக. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாக. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாக. ஆகும் எல்லாமாக, உம்மாலேதான் எல்லாமாக. ஆகும் எல்லாமாக, உம்மாலேதான் எல்லாமாக. ஏன் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ண முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்ல முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாக. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாக. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாக. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாக. வறண்டு நிலத்தை நீரற்றாய் மாற்றுபவர் நீரே, நீரே.
வந்திர வேலையை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. நீரே வந்திர வேலையை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாக, எல்லாமே உம்மாலாக. நாகம் எல்லாமாக உம்மாலேதான் எல்லாமாக. ஆகம் எல்லாமாக உம்மாலேதான் எல்லாமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட கர்த்தரை ஆண்டவரை நாம் துதிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். இப்பொழுதும் கூட நாம் சில காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம், கொரோனா வைரஸ் இந்த தேசத்தை விட்டு அழிய முடியாது நாம் ஜெபிப்போமாக. கர்த்தர் ஆயிரக்கணக்கில் 4000 பேருக்கு மேலாக அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நேற்று கேள்விப்பட்டோம். கர்த்தர் தாமே இந்த கொரோனா வைரஸ் இந்திய தேசம் தமிழ்நாடை விட்டு மாட்டும்படியாக ஜனங்களுக்கு பூர்ண விடுதலை தரும்படியாக நாம் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் ஆனது தேசத்தை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் விடுதலை தருவீரா, கர்த்தர் விடுதலை தருவீரா, கர்த்தர் விடுதலை தருவீரா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டணுமே, கர்த்தர் வழி நடத்தணுமே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் நடத்தும், கிருபையாய் நடத்தும், கிருபையாய் நடத்தும். சுடபா கரபா 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 சுடபா கரபா 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 கரபா. தெய்வமே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்திய தேசத்தை விட்டு இந்த கொரோனாவை கர்த்தர் அழித்து போட்டிருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம், இந்தியா காணப்படுகிறார்கள். எத்தனையோ பேர் வறுமையில் இருக்கிறார்கள். தேசத்தை கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேணும். பசியினாலும் பட்டினியினாலும் பரதேசிகளாய் திக்கற்றவர்களாய் வீடு இல்லாதவர்களாய் முகாமில் எத்தனையோ பேர் தங்கியிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களெல்லாம் பலப்படுத்தவேன். இந்த நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்து ஜெயத்தை தர வேணும். இந்த நாட்களில் பொருளாதார தேவைகள், எல்லா மனுஷனுடைய ஆகார தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து எல்லா பொருளாதார பிரச்சனைகள் இந்திய தேசத்தை விட்டு மாற்றி போட முடியாது நாம் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஓ ஷிடாபா பொருளாதார தேவையில கர்த்தர் சந்திக்கணுமே. ஆண்டவரே கஷ்டத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வறுமையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் கிரீசிங்க, கர்த்தர் கிரீசிங்க, கர்த்தர் கிரீசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தேவையில்லாம் சந்திங்க, தேவையில்லாம் சந்திங்க, தேவையில்லாம் சந்திங்க. தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இறங்கணுமே, கர்த்தர் இறங்கணுமே, கர்த்தர் இறங்கணுமே. ஓ ஷபா கரபா 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 சுடபா
கத்தர்கிரி சிங்க கத்தர்கிரி சிங்க கத்தர்கிரி சிங்க கத்தர்கிரி சிங்க ஹல்லேலூயா சோத்ரம் 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 சோத்ரா ஹல்லேலூயா 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 கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹல்லேலூயா சோத்ரம் 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 சோத்ரா ஆமென் சோத்ரம் சோத்ரா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தெல்லாம் கேட்டு அப்படினால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரன் 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 சோதரன். இந்த நாட்களில் எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். இந்த கொரோனாவினால மரித்ததான குடும்பங்களில் சமாதானம் கிடையாது. இந்த சாத்தான் குலம் சமூகத்தை நாம் கேள்விப்பட்டோம். அங்கே 2 கொலைகள், எத்தனையோ மரணங்கள் இந்த நாட்களில் உண்டாய் கொண்டிருக்கிறது. மரித்து போனவருடைய வீடுகளில் எவ்வளோ துக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதான் இயேசு லாசருக்காக கண்ணீர் விட்டார். கர்த்தர் தாம் இந்த நாட்களில் மரித்து போனவருடைய குடும்பங்களில் சமாதானம் உண்டாகுவேன். எத்தனையோ பேர் மரித்து போனார்கள், ஆயிரங்கள் மரித்து போனார்கள் தமிழ்நாட்டில். கர்த்தர் அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதல் செய்வேன் என்பதற்காக நாம் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கொரோனாவினால் மரித்த ஒவ்வொரு குடும்பங்களில் கர்த்தர் ஆறுதல் செய்யணுமே, ஆறுதல் செய்யணுமே. ஓ சுடா பக டபக 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 சுடா பக சுடா பக சுடா. கர்த்தர் கிரீசிங்க கர்த்தர் கிரீசிங்க கர்த்தர் கிரீசிங்க கர்த்தர் கிரீசிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுடா பக டபக 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 சுடா. கர்த்தர் கிரீசிங்க கர்த்தர் கிரீசிங்க கர்த்தர் கிரீசிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரீசி முடியாய் கர்த்தர் கிரீசி முடியாய் கர்த்தர் கிரீசி முடியாய் கர்த்தர் கிரீசி முடியாய். சோத்ரன் 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 சோத்ரன். இந்த நாட்களில் அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள், சமாதானம் இல்லை. எத்தனையோ பேர் ஜெபிக்க கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். குடும்பங்களில் பயங்கரமான விசுவாஸ் இந்த டைமில் பயங்கரமாக போராடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களில் நல்ல சமாதானம் இளைப்பாறுதல் உண்டாக வேணும். சத்துரின் வல்லமையில் அழிக்கப்பட்டு போக வேணும். அதற்காக நாம் போராடி ஜெபம் பண்ணுவோம். குடும்பங்களில் சமாதானத்தை கட்டிடுங்க, குடும்பங்களில் சமாதானத்தை கட்டிடுங்க, குடும்பங்களில் சமாதானத்தை கட்டிடுங்க. சுடா பகடா 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 பகடா. கத்தர்கிரி சினிமே கத்தர்கிரி சினிமே கத்தர்கிரி சினிமே. ஒரு மனிதன் ஆவி கட்டி ஒரு மனிதன் ஆவி கட்டிட பெருவினை உண்டாக்குற ஆவியில இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். ஹல்லேலூயா சோத்ர 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 சோத்ர. சுடா பகடா 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 சுடா பகடா பகடா பகடா. கர்த்தர் எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற முடியா ஜெபிக்கிறோம், மாற்ற முடியா ஜெபிக்கிறோம். எங்களிடத்துல ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனுக்காய் சோத்திரம் ரவிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமா எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எங்களிடத்துல ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள் எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்குவீராக, கர்த்தர் வழி நடத்துவீராக. கிருபினால் நிரப்பும், கிருபினால் நிரப்பும். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு போகட்டும், சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு போகட்டும், சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு போகட்டும், சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் கிரீசிங்க கிரீசிங்க கிரீசிங்க. சுடா பகட 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 ஸ்தீகட பகட பகதுடா. தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கிரீசி சோத்ரன் 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 சோத்ரன். ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஜனங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத எத்தனையோ ராஜ்யங்கள், எத்தனையோ காடுகள் மலைகள் உண்டு. கர்த்தர் இந்த தாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சிக்க வேணும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள், அழிந்து போகிற ஆத்துமாக்கள் நித்திய நரகத்துக்கு போகிறாங்க. அதை பற்றி சிந்தை இல்லை இன்னைக்கு நமக்கு. நம்முடைய சிந்தை எல்லாம் ஐயோ நமக்கு இதுதான் நம்முடைய யோசனையை தவிர அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த சிந்தை இந்த நாட்கள் இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் பிரச்சனைகளுக்கே காரணம். நித்திய நரகத்துக்கு போனால் வர முடியுமா? இந்த பூமியில் இருக்கிற சின்ன சின்ன காரியத்தை நாம் பெருசுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நரகன்றது ஒரு பயமே கிடையாது. கிறிஸ்தவர் என்று சொல்கிறோம், பயமில்லாமல் துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த ரட்சிப்பை குறித்து ஒரு மதிப்பு தெரியல. நரகத்தில் போய் வேதனைப்பட்டால் தான் தெரியும் அந்த ஐஸ்வர்யமான மாதிரி. அதனால் கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு தெய்வ பயத்தை உண்டாக்கணும்.
சின்ன சின்ன காரியத்தை இடறுகிற அசுத்தாவிகளை கத்தர் விலக்கி அடிக்க வேணும். ஒரு பயம் உண்டாகணும். ஐயோ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம முன்னேறி செல்லணும், முன்னேறி போகணும், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக கதறணும், நம்ம பரலோகம் போகணும். இந்த எண்ணமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் எல்லாம் கத்தர் இந்த உலகத்தில் சந்திக்கவே, அழிந்து போகிற ஆத்மாக்கள் எல்லாம் கத்தர் ரட்சிக்கவே, நித்திய நரகத்துக்கு ஒரு பயம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டாகணும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உண்டாகணும். நரகம் சிந்தனா பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் ஒருபோதும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அவரெல்லாம் நித்திய நரகம்தான். அதனால கத்தர் கலகத்தை உண்டாக்குற ஆவிகளை கத்தர் அழிக்கவே, முன்னேறி செல்லக்கூடிய வழிகளை கத்தர் நமக்கு காண்பித்து தரவே, நித்திய நரகத்துக்கு போகிற ஒவ்வொரு மக்களையும் கத்தர் ரட்சிக்கவே. அதற்காக நம்ம போராடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்க, நித்திய நரகத்திலேக்கு போகிறதான ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ரட்சிக்கணுமே, ரட்சிக்கணுமே, ரட்சிக்கணுமே. சாத்தானின் வல்லமை அழிக்கப்படணுமே, சாத்தானின் வல்லமையில் அழிக்கப்படணுமே, சாத்தானின் சதி திட்டங்கள் அழிக்கப்படணுமே, சாத்தானின் சதி திட்டங்கள் அழிக்கப்படணுமே, சாத்தானின் சதி திட்டங்கள் அழிக்கப்படணுமே. கர்த்தர் கிரீசி முடியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் கிரீசி முடியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் கிரீசி முடியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் கிரீசி முடியா ஜெபிக்கிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை கத்தர் ரட்சிக்கணுமே, அழிந்து போகிற ஆத்துமாக்களை கத்தர் ரட்சிக்கணுமே, அழிந்து போகிற ஆத்துமாக்களை கத்தர் ரட்சிக்கணுமே, அழிந்து போகிற ஆத்துமாக்களை கத்தர் ரட்சிக்கணுமே. கத்தரவே முக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. அழிந்து போகிற ஆத்துமாக்களை கத்தர் ரட்சிக்க முடியா ஜெபிக்கிறோம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை கத்தர் ரட்சிக்க முடியா ஜெபிக்கிறோம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை கத்தர் ரட்சிக்க முடியா ஜெபிக்கிறோம். கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு அப்படியே கிரியை செய்திருக்கிறபடி நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரா 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 சோத்ரா. இந்த நாட்கள்ல ஒரு தேவ பயம் உண்டாகும். அநேகர் துணிகரமாக வாழ்கிறான். எந்த வந்ததும் போனதும் கடவுளுக்கு பயப்படுகிற பயமே இல்லாமல் போய்விட்டது. தேவன் தாம் இந்த நாட்களில் தேவ பயத்தை ஒவ்வொரு மனுஷருக்கும் தந்து நடத்த வேணும். அதற்காக நம்ம போராடி ஜெபம் பண்ணுவோம். தேவ பயத்தினால் இறைக்கணுமே, தேவ பயத்தினால் இறைக்கணுமே, தேவ பயத்தினால் இறைக்கணுமே. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் தேவ பயம் உண்டாகட்டும். கர்த்தாவே கத்திருந்த நாட்களில் கிரீசிங்க கிரீசிங்க கிரீசிங்க. துணிகரங்கள் அகங்காரங்கள் ஆண்டவரை எல்லா அசுத்த வல்லமையில் கத்தர் மாற்றி போடுகிறார். இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். ஆண்டவரை தேவ பயம் உண்டாகட்டும், தேவ பயம் உண்டாகட்டும், தேவ பயம் உண்டாகட்டும். கர்த்தர் கிரீசினுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்திருக்கிறபடி நாள் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. முழு உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரா 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 சோத்ரா. எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் நீயோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா நீர் எங்களை நடத்தின எல்லா வழிகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே பொறுப்படும் கிருபையினால் நிரப்பி காத்துக்கொள்ளும். இந்த உபவாசத்தை நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதி. இதை கர்த்தாவே தைவமாய் கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு முறை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் பாதுகாறு வழி நடத்த கிருபினால் நிரப்பி காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. இப்பொழுது சங்கீதம் 92ஆம் சங்கீதத்தை சகோதரி அவர்கள் எடுத்து படித்து சில விளக்கங்களை தருவார்கள். அதை நாம் படித்துவிட்டு பின்னும் நாம் சில காரியங்களை தியானித்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் தேவன் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் 92ஆவது சங்கீதத்தை நாம் தியானித்து கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது தேவன் மூலமாய் தேவன் நம்மளோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 92ஆவது சங்கீதத்திலே ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று வாசிக்கிறோம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தரை எப்படி துதிப்புன்னு ஆரம்பத்தில் சொன்னபடி நம்மளை துதிக்க தேவன் அவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அவரை இந்த நாட்களிலே நம் வீடுகளில் இருக்கும் பொழுது தேவனை துதித்து கொண்டே இருக்கவும், தேவனை பாடிக்கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க தேவன் இந்த நாட்களில் நமக்கு தந்திருக்கிறார். தேவன் தாமே தொடர்ந்து நம்மளை பலப்படுத்தி
அவருடைய நாமத்தை துதித்து அவருடைய கிருபையும் சத்தியத்தையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கு. காலையில் உமது கிருபையும் இரவிலே சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். காலையில் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிற ஏற்கனவே வசனம் சொல்கிறது. இந்த கிருபை காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிற கிருபையை நாம் அதை துதித்து மகிழ்ந்து இரவிலே அவருடைய சத்தியத்தை நாம் அறிவிப்பது நலமாக இருக்கும் வசனம் சொல்லுகிறது. 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும். இப்போ நம்ம வீட்டில் சர்ச்சுக்கு போனால் தான் மியூசிக் போட்டு பாட்டு பாடுறோம். வீட்டில் எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லும்போது 10 நரம்பு வீணைனா கையில் நரம்பு இருக்குது. கையில் 10 விரலுக்கு 10 விரலுக்கும் நரம்பு இருக்குது. அந்த 10 விரலை வச்சு நம்ம கைகளை தட்டி நம்ம தேவனை பாடும் பொழுது வேறு எந்த இசைக்கருவிகளோ வேறு எதுவும் தேவையில்லை. நம்ம கைகளே நம்மளுக்கு போதும். தேவனை நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உமது செய்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரிகள் நிமித்தம் ஆனந்த சத்தம் இடுவேன். கர்த்தாவே உமது கிரிகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது ஆலோசனைகள் மகா ஆழமானவைகள். காலத்தில் கர்த்தருடைய கிரியைகள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது எவ்வளவு அழகானது, எவ்வளவு அருமையானது, அது எப்படி ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ கூட நம்ம பார்க்கும்போது நிறைய செய்திகளில் பார்க்கும்போது இந்த ஊரடங்குக்கு பிறகு இந்த கர்த்தருடைய கிரியைகளாக இந்த இயற்கையானது எப்படி இருக்கான், தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு சுத்தமாகிடுச்சு. அந்த மனுஷதான் இவ்வளோ நாள் அதை பாழாக்கி கிடந்தான். ஆனால் இயற்கை சுத்தமாக கர்த்தருடைய கிரியை ஒவ்வொரு நாளும் உட்காந்து வீட்டில் உட்காந்து நம்ம வர செடி கொடிகளை பார்த்து நம்ம ஓடுற நாட்கள் தான் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போது வீட்டில் இருக்கிற நாட்களிலே அதை நம்ம ரசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படிலாம் அது உண்டாக்கி இருக்காரு. அது ஒரு வார்த்தையினாலே தன்னுடைய வார்த்தையின் மூலமாக இப்படி ஒரு அழகான சிருஷ்டிகளை உண்டாக்கி இருக்கிறார். அவர் இயற்கைக்கு மேலான தேவன். அவைகளை கர்த்தர் போஷிக்கும் பொழுது காக்கை குருவிகளை மிருகங்களை போஷிக்கிற தேவன் நம்மளை போஷிக்காமல் இருப்பாரோ என்று நாம் அவருடைய சிருஷ்டிப்புகளை என்ன பண்ண வேண்டும், அதை யோசித்து ஆழமானவைகள் அப்படி என்று நம்ம மகிழ வேண்டும். அவருடைய செய்கைகளை மகிழ்கிறார். அவர் கரத்தின் கிரிகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவோம். நாம் அவரை துதித்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிற 6வது வசனம், மிருககுணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். அது மிருக குணமாக இருந்தால் நம்மளுக்கு என்ன, அது இவ்வளோ நாள் அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. மிருக குணம் உள்ளவர்களுக்கு இந்த இயற்கையோ இந்த அழகோ ஏதோ தெரியாது. தன்னுடைய சுயம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். தன்னுடைய தேவை, தன்னுடைய சுயம், அதை மட்டுமே அவங்க நோக்கி கொண்டு இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த இயற்கையை கற்றுக் கொடுத்த எல்லா சந்தோஷங்களையும் நமக்கு தேவனை புகழ்ந்து பாடத்தக்கதாக அமைந்திருக்கிறார். மூடன் அதை உணரான். மூடன் மதிக்கீடு எனக்கு மூடனாக இருக்கிறவங்களுக்கு அது என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது. துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் பொழுது அது அவர்கள் என்னென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாயிருக்கும். ஒரு புல் ரோட்டில் ஒரு புல் இருக்குது, ஒரு புல் இருக்குன்னா ஒரு கால் மிதித்த உடனே என்ன ஆகிடும், அது நசுங்கி போயிடும். அதே மாதிரி தான் துன்மார்க்கம் புல்லை போல என்ன பண்ணுறான்னா தழைக்கிறானா. அக்கிரமக்காரர் யாவரும் செழிப்பார். ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம நியாயமாக இருக்கிறோம், ஆண்டோட கீழ்படுகிறோம், தேவ பயத்தோடு இருக்கிறோம், நமக்கு இந்த மாதிரி காரியங்கள் நேரிடுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது எப்படியாவது அழிந்து போகக்கூடியதாய் இருக்கிறது. செழிக்கும் அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். அவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, எப்பவும் நிலைத்திருக்காது. அவங்களுக்கு எல்லா துன்மார்க்கருக்கு அக்கிரமக்காரர்கள் எல்லாம் அழிந்து போகிறா இருக்குது. அடுத்து வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். கர்த்தருக்கு எதிர்த்து நிற்க முடியும் யார் இருக்க முடியும்? கர்த்தருடைய சத்துருக்கள் யார் நிலை நிற்க முடியும்? கர்த்தருடைய சத்துருக்கள் யாருன்னா நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்துருவாய் வருகிறவர்கள் கர்த்தருக்கு சத்துருவானவர்கள். தேவ பிள்ளைகளுக்கு யார் விரோதமாக கர்த்தர் அவர்களுக்காக என்ன பண்ணுறாரு, யுத்தம் பண்ணி அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். பொறாமையிலோ பெருமையிலோனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவர் கர்த்தருக்கு சத்துருவாய் மாறுகிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அழிந்து போகிறவர்களாய் இருக்கிறார். அவர்களே தேவன் இந்த காலத்தில் வைக்கிறதுல அக்கிரமக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, சிதறுண்டு போகிறவங்க. இருந்த இடமே தெரியுது, அக்கிரமம் பண்ணுறவங்க இருந்த இடமே தெரியாமல் சிதறுண்டு போகிறவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், என் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். காண்டாமிருகத்தை போல உயர்த்துவர்கள். எந்த இடத்துல நாம் தாழ்த்தப்பட்டோமோ அந்த இடத்துல
காண்டாமிருகத்தின் கொம்பு. காண்டாமிருகத்தின் கொம்புன்னு சொல்லும் பொழுது அதுக்கு அந்த ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும். ஆனால் அந்த கொம்பு ஒரு பெரிய ஒரு வண்டி ட்ரக்கை கொண்டு போய் நிறுத்தினா கூட அதை கவுக்கிறதுக்கு அந்த கொம்புக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வலிமையான ஒரு கொம்பு. அந்த கொம்பு மாதிரி நாம் எவ்வளோ வலிமையாக தேவன் நம்மளை மாற்ற போகிறார் இருக்கிற புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய அபிஷேகம் எண்ணெய்ன்ற போது எல்லாருக்கும் தெரியும், ஆவியின் அபிஷேகம். இந்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு இந்த நாட்களிலே வீடுகளிலே நாம் தேவனோடு உறவாடி கொண்டு தேவனுடைய நாமத்தை நாம் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது புதிய அபிஷேகத்தால் நம்மளை நிறைக்கிறவராக இருக்கிறார். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் சொல்லும் பொழுது நம்முடைய கண்கள் தான், ஐயோ ஆண்டவரே கண்களுக்கு முன்னாடி இப்படி நடக்குதுன்னு சொல்லும் பொழுது அதே கண்ணாலே நாம் என்ன பண்ணுவோம், அந்த சத்துருக்களுக்கு வர அந்த பலனை நாம் கண்கள் காணும். அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்மளுக்கு இப்படி பண்ணவங்க நாம் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காதுகளே நம்மளுடைய காதுகளை நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நிந்தித்தவர்கள் கேட்ட காதலையே அவர்களுக்கு ஆன சூழ்நிலை நம்ம காதலே ஆண்டவர் நம்மளுக்கு கேட்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். பனையை போல் செழித்து ஒரு பனைமரம் எவ்வளோ உயர்வா ஒரு செழிப்பா ஒரு வளருதோ அதே மாதிரி லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள், அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான மரம். லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் சாலமன் ஆலயத்தை கட்டும் பொழுது அதெல்லாம் உபயோகப்படுத்துகிற மரங்கள். அதை எப்படின்னா அது ரொம்ப விலை உயர்ந்தத மரங்களாக இருக்கிறது. அந்த மாதிரி நம்மளை விலையேறப்பட்டவராக தேவன் நம்மளை செழிப்பாக மாற்ற ஒருவராக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். இப்பொழுது ஆலயம் இல்லைனாலும் நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து வளர்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் உன்னதமானவர் என்று என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்கும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கழி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள். கர்த்தரை உன்னதமானவர் என்று விசுவாசிக்கிற நமக்கு நாம் முதிர் வயது ஆனாலும், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முதிர் வயது ஆனவங்க தான் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, அவங்களுக்கு பலவீனம், அவங்களுக்கு தான் வியாதி வரும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தரை உன்னதமாக வைத்து கொண்டவர்களுக்கு எப்படி இருப்பாங்க, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். பசுமையாக எந்த வியாதியோ எந்த பலவீனங்களும் அவர்களை அண்டாது. பிறருக்கு வயசானவர்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க, வீட்டில் ஓரமாக கொடுக்கறத சாப்பிட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் வயதானவர்கள் கத்திருந்த நாட்களிலே பெரிய பலனை கொடுத்து சுகத்தை கொடுத்து அவர்கள் தான் வீட்டில் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக தேவன் அவர்களை மாற்றி வைத்து கொண்டிருக்கிறார். இந்த வசனங்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம வேதத்தில் படித்தது போல அவர் சர்வ பூமியின் அவர் மகாராஜாவாக இருக்கிறார். அவரை நாம் இந்த உலகத்திலே ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்பட தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இந்த சங்கீத பகுதியில் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதி, நீ தந்த ஜெயத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கிருபையினாலே நிறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இப்பொழுது கூட நம்முடைய வேத வசனங்களை தியானித்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தந்த ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. வெளிப்பாடு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்பாடு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோன் சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இந்த இடத்துல யோவான் ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனம் என்னவென்றால், ஆட்டுக்குட்டியானவரும் அவரோடு கூட 144,000 பேரையும் நிற்க கண்டேன் என்ற ஒரு தரிசனத்தை குறித்து இங்கே நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் அடிக்கடி மலைகளிலே ஏறி போய் பிரசங்கித்தார் என்றும் அங்கே மலைகளில் போயிட்டு ஜெபித்தார் என்றும் பல வேத வசனங்கள் நமக்கு ஆதாரமாய் சொல்லப்படுகிறது. இந்த மலை என்று சொல்லும் போது உன்னதமான ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில நாட்கள் செல்ல செல்ல முன்னேற வேணுமே தவிர, நாம் வளர வேணுமே தவிர, ஒருபோதும் தேய்பிறையாய் நாம் மாறி போகக்கூடாது. நம்முடைய எழுத்தின்படியான காரியத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் வளர்ந்து நாம் முன்னேறப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.
ஆனால் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் ஆகிய நம் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லாதபடி பிசாசு மாற்றுகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே வெட்டுக்கிளி போல அந்த சேனைகள் வந்து அவருடைய விளைச்சல்கள் நிலங்களை எல்லாம் கெடுத்து போட்டார் என்று பழைய ஏற்பாடு காலத்துல அநேக இடங்களிலே நாம் படிக்கிறோம். அப்போ பொறாமின் ஆவிகள் நம் கூட இருப்பார்கள், ஆனால் பொறாமப்படுவார். நம்முடைய வளர்ச்சியில நம்முடைய குடும்பத்தாரா இருக்கலாம், புருஷன் மனைவியா இருக்கலாம், நாம் வளரும் பொழுது பொறாமைப்படுகிற அந்த ஆவிகள் இந்த நாட்களில ஜனங்கள் வாழ்க்கையில அதிகமாக கிரியை செய்கிறது. அதனால நாம் வளரக்கூடிய கிறிஸ்தவலா இருக்க வேண்டுமே தவிர எந்த சோதனையிலும் நாம் தோல்வடையவே கூடாது. பொருளாதார தேவைகளில் நாம் வளரவேன், சுறுசுறுப்பில் நாம் வளரவேன், பாடுகளில் நாம் வளரவேன், அபிஷேகத்துல நாம் வளரவேன், கர்த்தருடைய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களில் நாம் வளரவேன். நம்மை பின்னோக்கி எடுப்பது பின்மாற்றத்தின் நாயின் வல்லமைகள், பின்மாற்றத்தின் ஆவிகள். அப்படிப்பட்டவர்களுக்குள்ள அந்த பின்மாற்றத்தின் நாய் கக்கினது தான் தின்னது போல தின்ன வைக்கும். அதனால் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த மலை காட்டுகிறது. இந்த சீயோன் மலை என்று சொல்லும் பொழுது அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் வளர்ச்சியை காட்டுகிறது. அப்போ இந்த பூமியில இயேசு ஒவ்வொரு நாள் அவர் மலைகளிலே போய் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மலை இன்று எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது உன்னதமான அனுபவத்தோடு ஒப்பிட்டு, அது வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சியோடு ஒப்பிட்டு நாம் வேதத்தில் படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவரோடு கூட இருக்கிறவர்களும் கூட ஒரு வளர்ந்தவர்கள் தான் இருக்க முடியும், அரைகுறையானவர்கள் அல்ல. பூர்ண புருஷர்கள், ஜெயங்கொண்டவர்கள் தான் வாழ முடியும். சும்மா எவனோ தானோ என்று நாம் வாழ்ந்தால் ஒருபோதும் இயேசுவோடு கூட நிற்க முடியாது. ஒவ்வொரு நாளும் சோம்பேறிகளாக அல்ல, முன்னேறி செல்லக்கூடியவர்களாய் மாறவேன். அசதிகள் நிர்விசாரத்தை இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அழித்து பிறருடைய வாழ்க்கையை நாம் அழிக்கும் பொழுது அந்த அசுத்த ஆவிகள் நாம் இயேசுவோடு நிற்க விடாது. அதனால அவர் போராட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். ஆண்டவரோடு கூட நாம் நிற்க வேண்டும் என்றால் முன்னேறி செல்ல வேண்டும், வளர வேண்டும். மற்றடைய வளர்ச்சியில பொறாமைப்படக்கூடாது, தூஷணமாய் நாம் பேசக்கூடாது. அப்படிதான் இயேசுவோடு கூட நாம் சீயோன் மலையில வளர்ச்சிக்கு நேராய் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் நம் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் வளரும் பொழுதுதான் இயேசுவோடு கூட நாம் நிற்க முடியும். இங்கே நாம் வாசிக்கிறோம், சீயோன் மலையில அங்கே ஒரு கூட்டத்தார் நிற்கிறார்கள். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், இயேசுவோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சுபாவத்திலே நாம் வளர்ந்திருக்க வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்க வேண்டும், ஜெப ஜீவியத்துல வளர்ந்திருக்க வேண்டும். இந்த பூமியில் எல்லா விதத்திலும் உயர்ந்த அனுபவத்துல நாம் நிற்கும் பொழுது இயேசுவோடு கூட காணப்படலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்பாடு புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு கூட்டத்தை குறித்து நாம் படிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, வெளிப்பாடு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? முத்திரை போடப்பட்டவர்களில் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை குறித்து வாசிக்கிறோம். இவர்கள் உபத்திர காலத்திலிருந்து வந்தவர்கள். பிரியமானவர்களே, பயங்கரமான உபத்திர காலத்துல, இந்த கொரோனாவின் காலத்துல நாம் கடந்து செல்கிறோம். உபத்திரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் உள்ளதால் இந்த நாட்களில அங்கே ஒரு கூட்டத்தார் அவர்கள் முத்திரை போடப்பட்டது போல இந்த உபத்திர காலத்தில் நின்று இயேசுக்காக முறுமுறுக்காமல் கர்த்தர் என்னை நடத்துவார், என்னோடு கூட இருப்பார், நான் முன்னேறி செல்வேன் என்றதான அந்த எண்ணங்கள் நமக்குள் வரும் பொழுது தொடர்ந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பிரியமானவர்களே, இங்கே முத்திரை போடப்பட்ட இன்னொரு கூட்டத்தாரை குறித்து படிக்கிறோம். அவர்கள் உபத்திர காலத்திலே கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். தேசத்திற்காக பெருமூச்சு விட்டு அழுகருடைய நெற்றியில முத்திரை போடு என்று எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அதனால் இந்த நாட்களில் நாம் இந்த உபத்திரங்கள், போராட்டங்களில் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து இயேசுக்காய் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று தேவன் நம் வாழ்க்கையை குறித்து விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பிரியமானவர்களே, நாம் உபத்திரங்கள், பாடுகளில் சோர்ந்து போகக்கூடாது. சந்தோஷத்தோடு கடந்து செல்லும் பொழுதுதான் இயேசு மகாராஜாவோடு கூட நாம் நித்திய யுகங்களாக அவரோடு கூட நாம் வாழ முடியும். அப்போ இந்த வாசஸ்தலத்தை தேவன் விரும்பினாரா? இப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரத்தில் வருகிறதான ஜனங்களை தேவன் நேசிக்கிறார் என்று 132ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த சீயோன் மலையில் இருக்கிறதான ஒரு கூட்டத்தார், அவர்கள் யார் என்றால், இந்த பூமியில இயேசுக்காக பாடுகள், நிந்தைகள், உபத்திரங்கள் என்ன வந்தாலும் சகித்து அவர் நின்றவர்களை குறித்து, அந்த கூட்டத்தாரை குறித்து நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் சங்கீதம் 132ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல இதை தேவன் விரும்புகிறார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்னென்றைக்கும் நான் தங்கும் இடம்,
இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று வேதத்துல தெளிவாய் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால் பிரியமானவர்களே, நான் இயேசு கிறிஸ்து யாரை விரும்புகிறார்? பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்களிலே முன்னேறி சென்று இயேசுப்பா இந்த பூமியிலே வாழ்கிற ஒரு கூட்ட பரிசுத்தவான்களை அவர் நேசிக்கிறார், அவர் விரும்புகிறார். ஆனபடினால் நம் வாழ்க்கையில ஒருபோது நாம் சோர்ந்து போகக்கூடாது. பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும் பொழுது தொடர்ந்து நாம் முன்னேறி செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அப்போ தேவன் இதை என்னென்னைக்கு நான் விரும்பினேன், இங்கே வாசம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள தான் நித்திய உங்களாக இயேசு வாசம் பண்ணுகிறார். 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவரோடு கூட இந்த பூமியில நீ வாழ்ந்தவர்கள் இந்த நித்திய யுகங்களாக இயேசுவோடு இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் எல்லா பாதைகளிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம், வடதிசையில் இருக்கிற சீயோன் பர்வதம் வடிப்புமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். ஆனபடினால் பிரியமானவர்களே, சர்வபூமியின் மகிழ்ச்சி என்றால் தங்கள் வாழ்க்கையிலே எல்லா பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள் இல்லை. மலை ஏறுவது சாதாரண விஷயம் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை சாதாரண விஷயம் அல்ல. ஜபஜீவியம் வேதம் வாசிப்பது சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு பாடு. ஆனால் அந்த பாடுகளில் சந்தோஷமாய் கடந்து சென்றவர்கள். விசுவாச வாழ்க்கையதே அது ஒரு பாடு, அதில் சந்தோஷமாய் கடந்து சென்றவர்கள். துக்கத்தின் ஆவி ஒரு மனிதனை பிடிக்கும் பொழுது அவனை அலங்கழிக்கிறது. ஆனால் இவர்கள் அப்படி துக்கத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்தவர்கள் அல்ல. மகிழ்ச்சி, எல்லா சூழ்நிலையிலும் தங்கள் இருதயத்துல மகிழ்ச்சியை காத்து கொண்ட பரிசுத்தவான்கள். இந்த பூமியில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோமே, யார் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால் பாடுகள் மத்தியிலே மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட கடந்து செல்கிறவர்கள் தான் உண்மையான அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவோடு கூட இந்த சீயோன் மலையிலே நிற்பார்கள். அதனால் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பலவிதமான பாடுகள் வழியாக நாம் கடந்து போகிறோம். மன ரீதியாக பாடுகள், ஆத்மாவில் ஒரு பாடுகள், சரீரத்தில் பாடுகள். எந்த பாடுகள், எந்த சோதனையாக இருந்தாலும் அது பாதாளமே எழும்பி வந்து நரகத்தில் இருக்கிற அக்கினியே எழும்பி வந்து நம்மை பட்சிப்பது போல இருந்தாலும் அந்த சோதனையில் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அவர்கள் தான் இயேசுவோடு கூட நித்திய யுகங்களாக பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட வாழ முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால பாடுகளிலே நாம் இந்த நாட்களில் சோர்ந்து போக வேண்டாம். நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் சில வசனங்களை பார்த்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். 87ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உயிலே இருக்கிறது என்றும் ஆடுவோரும் பாடுவோரும் ஏகமாய் சொன்னார் என்று வாசிக்கிறோம். 87ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிங்கள். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்லுவார்கள். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்வார்கள். அப்போ பிரியமானவர்களே, அங்க மகிழ்ச்சியாக அந்த ஊற்று எதை காட்டுகிறது? ரட்சிப்பின் ஊற்றுகளை காட்டுகிறது. அந்த ஊற்று மகிழ்ச்சியின் ஊற்றுகளை காட்டுகிறது. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும், மரணம் வந்தாலும், நாளைக்கே நாம் செத்து போறதாக கூட இருந்தாலும் கூட அந்த எந்த சோதனைகளும் நமக்குள் உள்ள அந்த கிறிஸ்து இருக்கிறார் என்றால் ரட்சிப்பின் ஊற்று, அந்த மகிழ்ச்சியின் ஊற்று நம்ம புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதனும் அதை தடை செய்யவே முடியாது. அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன். இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறார்கள், பரம்பரை கிறிஸ்தவன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் இந்த ரட்சிப்பின் ஊற்று இல்லை, பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அது யாராயிருந்தாலும் சரி, நமக்குள் ஒரு ரட்சிப்பின் ஊற்று புறப்பட்டு கொண்டே இருந்தால்தான் இயேசு நமக்குள் வாசம் பண்ணுகிறார். மரணத்துக்கு பிற்பாடு இயேசுவோடு நாம் வாழ முடியும். மற்றபடி பேருக்காக, பாரம்பரியத்திற்காக நாம் சபைக்கு போகலாம், வரலாம், நமக்கு ஒரு நல்ல அடக்கம் இருக்கலாம், நல்ல பிரசங்கம் பண்ணி நாம் மரித்த பிற்பாடு அடக்கம் பண்ணலாம், 4 பேர் சாட்சி சொல்லலாம். அதனால் நம்ம ஆத்மா ஒரு நாளும் போகாது. வேதத்தின் அடிப்படையில் இந்த பூமியில மகிழ்ச்சியை காத்து கொண்டவர்கள், ரட்சிப்பின் ஊட்டுகளை எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து பாடினவர்கள். அதான் ஏசாயா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ள கடவீர்கள். எந்த சோதனையிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் அவர்களுக்குள் ரட்சிக்கப்பட்டவன் என்றதே ஒரு அடையாளமாக இருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே இங்க ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு, இது எதை காட்டுகிறது? பாடுகளிலே மனப்பூர்வமாய் கடந்து செல்வதை காட்டுகிறது. ஒரு பாடு, ஒரு கஷ்டம், ஒரு வேலைன்னா அப்படியே முக்கால் அழுகி சாவாங்க.
அதெல்லாம் கிறிஸ்தவனே கிடையாது. சந்தோஷத்தோடு எதை செய்தாலும் செய்வேன், முறுமுறுத்து முறையிட்டு அழுது நான் தான் செய்யணுமா நீ தான் செய்யணுமா வாக்குவாதம் பண்ணி அப்படிப்பட்டவர்களுக்குள் இந்த ரட்சிப்பின் ஊற்றே கிடையாது. சந்தோஷத்தோடு இந்த பூமியில இயேசுக்காய் நாம் இந்த உலகத்துல எதை செய்தாலும் அதை சந்தோஷமாய் நாம் கடந்து செல்லும் பொழுது அதனால ஒரு பிரதிபலனை கர்த்தர் தருகிறார். பாடுகளில் சந்தோஷம், அதுதான் பூர்ண அழகு, அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற அழகு. வெளிப்பிரகாரமான ஒரு அழகை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்குள் ஒரு பூர்ண அழகு, கிறிஸ்துவை போல உள்ள அழகு நமக்குள் உண்டாக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் தான் இயேசுவோடு இருப்பார்கள். இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள், ஏதோ நாங்க தான் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. இந்த அனுபவம் இந்த உலகத்துல யாருக்கு இருந்தாலும் அவர் இயேசுவோடு நிற்பார் என்பதற்கு எவ்விதமான ஐயம் இல்லை. அதனால யோவான் வெளிப்பாடு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஏற்கனவே நாம் படித்தது போல நாம் அங்கே வாழ்கிறோம். சியோன் மலையில 144,000 பேரை நிற்க கண்டேன். இவர்கள் இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்கள், பாடுகளில சோர்ந்து போகாதவர்கள், சந்தோஷத்தோடு கூட கடந்து போனவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசு சேர்க்க வருவார். வாசிங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமமும் தங்கள் நெற்றிகளிலே தரிக்கப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அதனால் பெரியமானே இந்த சீயோன் மலை என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு மலை இருந்திருக்கிறது. அதற்கு வசன ஆதாரம் உண்டு. உபாகம புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல இன்னைக்கு கூட மவுண்ட் ஜாயன் என்று சொல்லி எழுத்தின்படி ஒரு மலை இருக்கு. அது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில நாம் படிக்கும் பொழுது அது எழுத்தின்படி படிக்கலாம், ஆவிக்குரியபடி படிக்கலாம், நித்திய பரலோக ராஜ்யத்தோடு கூட போயிட்டு படிக்கலாம். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது வாசிங்க. யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அர்னோன் ஆற்றங்கரையில் உள்ள ஆரோவேர் தொடங்கி எர்மோன் என்னும் சீயோன் மலை வரைக்கும். இது எர்மோனோடு சம்பந்தப்பட்ட ஒரு சீயோன் மலை. இந்த எர்மோன் மலை, இந்த சீயோன் மலை என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, இது இஸ்ரவேல் நாட்டில் இன்றைக்கும் இருக்கிறது. இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் பலது உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எர்மோன் மலை என்றால் அது பரிசு ஐக்கியத்தை அது காட்டுகிறது. அதோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த சீயோன் மலை என்று நாம் இங்கே படித்தோம். ஆனபடினால இந்த பூமியில பாடுகள் கஷ்டங்களிலே ஐக்கியத்தை நாம் இழந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் ஒரு ஐக்கியம் தான் நமக்கு பெரிய பாதுகாப்பு. இல்லாவிட்டால் சாத்தான் அங்கே புகுந்து நம்முடைய வாழ்க்கையை அவன் அழித்து விடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே அங்கே அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது என்று படிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல இந்த சீயோன் மலையிலே அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறதா. வாசிங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். பிரியமான இந்த சீயோன் மலையில அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. அங்கே ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல நாம் படிக்கும் பொழுது அங்க அந்த அசையாத ஒரு வாழ்க்கை. அப்போ சீயோன் மலையில இயேசு இருக்கிறார், இயேசுவோடு இவர்கள் இருக்கிறார்னு சொல்லிவிட்டு போறதுல விஷயம் கிடையாது. அந்த இயேசு மகா ராஜாவோடு யார் இருக்கிறார் என்றால் சோதனைகள் பரீட்சைகளிலே அசையாது நின்ற ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறார்கள். 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இங்கே கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாது இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அசையாவே கூடாது. என்ன வந்தாலும் வா வந்து மோதி அடி, என்ன வந்தாலும் நான் நிற்பேன், சத்தியத்துக்காக நான் நிற்பேன், அறிந்த சத்தியத்துக்காக நான் வாழ்வேன் என்று நிற்கிற ஒரு கூட்டத்தார் தான் அங்கே நிற்பார்கள், மற்றபடி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அங்கே இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது வாசிங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பிரியமானவர்களே, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்படினால இந்த நாட்களிலே வாழ வேண்டியபடி வாழ்ந்து அந்த சீயோன் மலையிலே இயேசுவோடு நிற்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரன் 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 சோத்ரன்
எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின சகல சத்தியங்களுக்காய் ஜெபிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து முன்னேற கிருபை தந்து ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் காவலும் ஐக்கியமும் நம்மோடு நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரியும் மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஜெப குறிப்பு இருக்குமானா எங்களுக்கு தெரிவிங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.